சிவபெருமானுடைய கோவில்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த சின்முத்திரை காட்டிட்டு இருக்கிறார் இல்லையா, இப்படி சின்முத்திரை காட்டி கல்லால விருட்சத்தின் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு தட்சணாமூர்த்தி அப்படின்னு பேரு. இந்த ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமாக அந்த தட்சணாமூர்த்தியை நம்மளால பார்க்க முடியும். ஆனால் அவர் இருக்கிற திசை தென் திசை நோக்கி தான். எல்லா கோவில்லையுமே தெற்கு நோக்கி தான் தட்சணாமூர்த்தியை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை, தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை. மரணத்தை நோக்கி வரும் மனிதன் என்னை நோக்கி வந்தால் உன்னை நோக்கி நான் வருவேன்னு சொல்லுவதற்காக அவர் தென்முகமாக அமர்ந்திருக்கிறார். அதனால தான் அவருக்கு தென் திசை கடவுள் அப்படின்னே ஒரு பேர் உண்டு. ஆலமர் கடவுள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஒரு சில கோவில்களில் மட்டும் அபூர்வமாக திசை மாறி அமர்ந்திருப்பார். அதற்கு ஏதாவது வரலாற்று காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா எல்லா இடங்களையும் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஞான குரு, நமக்கெல்லாம் முதல் குரு, ஆதி குருவாக அமைந்திருக்கக்கூடியவர் இந்த தட்சணாமூர்த்தி.